Welcome back to my channel. இப்போ வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க மனசுல இருக்கிற கோர்ஸ் என்னது? அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் கேக்குறாங்க. பட் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஏடிஎஸ் நான் பதில் சொல்லுவேன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இருக்கிற 99% ஸ்டூடெண்டோட அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, என் பையனை வந்து ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும், இல்லைன்னா ஏஐஎம்எல் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஏஐ சம்பந்தமானதே படிக்க வைக்கணும் தான் அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அவங்க ஏன் ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும்னா கேட்டதுக்கு, சார் நீங்க ஏன் ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும்னு கேட்டா, இல்ல சார் என் பையன் விரும்புறான். பையன்கிட்ட கேட்டோம்னா, இல்ல சார் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இதுதான் ரீசன் சொல்றாங்க. தவிர ஏன் ஏஐ படிக்கணும், ஏன் வந்து ஏஐஎம்எல் படிக்கணும், ஏஐனா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, இதே அவங்களுக்கு தெரியல. முதல்ல வந்து ஏன் படிக்கணும் கூட தெரியாம வந்து எல்லாருமே வந்து ஏஐன்னு சொல்றாங்க. முதல்ல வந்து ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாருமே வந்து ரஜினி நடிச்ச ரோபோ, எந்திரன், இந்த படம்லாம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ அந்த எந்திரன் படத்துல வந்து சிட்டி கேரக்டர் வருதுல, அது என்னது? ஒரு ரோபோ சிட்டி வருதுல, அது அந்த ரோபோவை தயாரிச்சது அந்த படத்துல யாரு? வசீகரன் சொல்லி ஒரு மெயின் ரஜினி. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதான் யோசிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, நம்ம தான் உங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கணும், ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அது என்ன செய்யும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ வந்து ஏஐ வந்து இப்போ ஃபியூச்சர் ஃபுல்லா வரப்போகுதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், ஃபுல்லா வந்து ஆட்டோமேட்டட் ஆக போகுது, எல்லாமே வரப்போகுது. சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வந்துருச்சு. செல்ஃப் டிரைவிங் கார் வந்து அதான் ஓட்டுது, அதான் போகுது, அதான் ஓடுது. அது அதான் எப்படி போகுது? நல்லா அது கொஞ்சம் யோசிங்க. இப்போ செல்ஃப் டிரைவிங் காரை வந்து அதான் வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே பெண்ட் ஆகுது, ஒரு சிக்னல்ல போய் நிக்குது, சிக்னல் தாண்டவன வந்து ஒரு அப்சைக்கிள் வருது. இது எல்லாமே வந்து செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருப்போம், ப்ரோக்ராம் பண்ணி நெட்டோட கனெக்ட் பண்ணி டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா டேட்டா வந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், செல்ஃப் டிரைவிங் காரே ஓபன் ஆகும், ரன் ஆகும். அதுதான் முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, ஒரு செயற்கை அறிவு. அதுக்கு வந்து ஃபீட் யாரு? மேன். நம்ம தான் வந்து அதுக்கு என்ன செய்யணும், ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணணும். புரியுதா? அதான் வந்து எதுவுமே செய்யாது. நம்மளுடைய இன்புட் இருந்தாதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே இருக்கும். சோ எல்லாருமே என்னது ஏடிஎஸ். இப்ப நான் கேட்கும் போதுலாம் வந்து நேர்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வருவாங்க. அவங்க வந்து தம்பி என்ன படிக்கணும்னா, அந்த பையனோட ரியாக்ஷனே ஒரு அழகா இருக்கும். எப்படின்னா, சார் என்னடா படிக்க போற? ஏடிஎஸ் அப்படி சொல்லும் போதே அந்த தலை எப்படி சாய், எப்படி ஏடிஎஸ். சரி, பொண்ணுங்க வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம்னுங்களே ஐடி. என்னது ஐடி? அதாவது அவங்க சொல்ற ஸ்டைல் அப்படி இருக்கும். அதாவது இந்த வேர்டு வந்து ஒரு கேட்சியா இருக்கு. அதுக்காக படிக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஏடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பேசிக் என்ன தெரியும்னா, நிறைய பேர் வந்து ஒரு தவறான மித்து இருக்கு. சார் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எந்த பிரான்ச் படிச்சாலும் மேக்ஸே வராது, ரொம்ப ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் எல்லாரும் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. யார் யாருக்கு மேக்ஸ் நல்லா வருதோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். யார் யாருக்கு மேக்ஸ் நாலேஜ் அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்து ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணணும். ஆனா இப்போ வந்து என்னது, யார் கேட்டாலும் ஏஐடிஎஸ். பேரண்ட்ஸ் கேட்டா, சார் என் பையன் ஆசைப்படுறான், ஃபியூச்சர் அதானு. சார் எவ்வளவு சார் கட் ஆஃப்? 112 சார். மேக்ஸ்ல எவ்வளவு சார்? 46, 48 அப்படி சொல்றாங்க. சார் நல்லா தெரிஞ்சுங்க, ஏடிஎஸ் வந்து டிகிரி வாங்குறது ஈஸி. நீங்க எல்லாமே வந்து ஏடிஎஸ் படிக்கிறீங்க, விரும்புறீங்க, தப்பே கிடையாது. ஏடிஎஸ் 4 வருஷம் டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம். அது சப்ப மேட்டர்.
பாஸ் பண்றது ஈஸி, டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம். நானும் டிகிரி படிச்சேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், டிகிரியோட வரலாம். ஆனா ஏடிஎஸ் ஃபீல்ட்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா ப்ரோக்ராம் நாலேஜோட அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், ஆப்டிடியூட் ஸ்கில் இருக்கணும். ஒண்ணும் இல்ல, செஸ் ஒரு பிளேயர் கிட்ட வந்து 15 மூவ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு அவர் இப்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு செஸ் வந்து ஒவ்வொரு மூவ் பண்றாங்களே, ஒரு நல்ல ஒரு டேலண்டடான செஸ் பிளேயர் வந்து இவர் நான் இப்படி மூவ் பண்ணா அவர் அப்படி மூவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நான் இது மூவ் பண்ணா அவர் இது மூவ் பண்ணுவாரு, இது எல்லாம் தெரிஞ்சு 15th மூவ் வரை வந்து அவங்க என்ன செய்வாங்க, பண்ணிக்கிடுவாங்க. என்ன இப்படி பண்ணா அவர் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் ஸ்கில்லு, அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, டேட்டாபேஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல். நல்லா என் வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல் ஏடிஎஸ் இன்ஜினியரா வரலாம். ஏடிஎஸ் இன்ஜினியரா வர்றது சப்ப மேட்டர். சக்சஸ்ஃபுல் ஏடிஎஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், ரீசனிங், அடுத்தது என்ன நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ற நாலேஜ் இல்லைன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. ஏன்னா இப்ப எல்லாருமே ஏடிஎஸ் படிக்கும் போது 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும். சார் எனக்கு மேக்ஸ் அவ்வளவுதான் வராது சார், சும்மா வந்து நான் இதுக்காக ஏடிஎஸ்னா கண்டிப்பா எடுக்காதீங்க தம்பிகளா. ஏன்னா அவ்வளவு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும், சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். பாசிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல். இதை நீங்க முதல்ல மைண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க குரூப் சூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் ஏடிஎஸ்ல இருக்கு இல்லைன்னு சொல்லல, இதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா ஏடிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏடிஎஸ் ஓட அட்வான்டேஜ் என்னது. இப்ப எல்லா ஃபீல்ட்லயும் ஏடிஎஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மார்க் மை வேர்ட், ஏடிஎஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சின்ன எக்ஸாம்பிள், இப்போ சாட் ஜிபிடி, அலெக்சா, இதெல்லாம் என்னது. இப்ப என் பொண்ணு எடுத்துட்டு அலெக்சா சொல்லி கேக்குது, அத உடனே பதில் சொல்லுது. சோ என் பொண்ணு ஏடிஎஸ் பண்ணி 9th ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்கேன், என் பொண்ணு இப்ப 9th போக போகுது. சோ என் பொண்ணு ஏடிஎஸ் படிச்சிருக்கா இல்ல. அடுத்தது வந்து சாட் ஜிபிடி. இப்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட், எஸ்ஏ எழுதணும்னா நீங்க என்ன செய்றீங்க, சாட் ஜிபிடில போய் அந்த டைட்டில் போட்டீங்கன்னா அதே சாட் ஜிபிடி நிறைய கண்டென்ட் கொடுத்துருது, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க. சோ அப்படின்னா வந்து இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கவங்களா வந்து மேபி அது பிஏவா இருக்கலாம், 9th ஸ்டாண்டர்டா இருக்கலாம், மேபி வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சாட் ஜிபிடில போய் வந்து என்னது ஒரு வேர்ட் சொல்லி காப்பி பண்றாங்க. சோ அவங்களா வந்து ஏடிஎஸ் படிச்சவங்களா, நல்லா யோசிங்க. அவங்க வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஏடிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சா போதும். ஆனா ஏடிஎஸ் ரூல் இன் ஆல் டொமைன், நல்லா நோட் பண்ணுங்க. ஆல் டொமைன் என்னது, மெக்கானிக்கல்ல ரூல் பண்ணும், சிவில்ல ரூல் பண்ணும், இசியில ரூல் பண்ணும். இந்த மாதிரி எந்தெந்த டொமைன் இருக்கோ அங்கெல்லாம் ஏஐ ரூல் பண்ணும். அதுக்கு நீங்க என்ன இருக்கணும், அந்த டொமைன் நாலேஜ் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டொமைன் நாலேஜ் வேணும். இப்ப வந்து இ வெஹிக்கிள் வரப்போது, அந்த நம்ம ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் வந்துருச்சு. அந்த ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் வந்து என்னது, பியூர் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் செக்டார், எலக்ட்ரிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். அதுல வந்து நீங்க ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும், அந்த நாலேஜ் தான் வேணும். டொமைன்ல நீங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க, அவங்க ஏற்கனவே நல்லா பிளான் போடுவாங்க, ஆர்கிடெக்சர் நல்லா பிளான் பண்ணுவாங்க. ஆனா ஏஐ டூல் மூலமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏற்கனவே அந்த டேட்டாலாம் நம்மளுக்கு தெரியணும். அதுல வந்து ஏஐல வந்து இந்த ஷெட்ல வந்து சன் இந்த ஏரியால இருக்கும், விண்ட் இப்படி வரணும், ஜன்னல் இப்படி இருக்கணும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் என்ன தெரியணும், டொமைன் நாலேஜ் வேணும். சோ அதனால ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இதாகும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரூல் பண்ணும். ஏஐ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க என்னது, அந்தந்த ஃபீல்டுல நீங்க சக்சஸ் ஆகணும்னா அந்த டொமைன் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும், சக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஏஐ வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. எப்படின்னா ஒரு எம்எஸ் வேர்டு, எக்ஸல், இது எல்லாத்துக்குமே வந்து என்னது
யார் வேணுமா இப்ப எம்எக்ஸ் வேர்டு எக்ஸல் எல்லாமே பண்றீங்களே, அதே மாதிரி ஏஐ வந்து உங்களுக்கு கட்டாய மாதிரி ஆயிரும். ஏஐ எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஆயிரும். அதை நீங்க எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஹவு யூ சக்சஸ் பண்றீங்க, அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அதுக்கு சார் என்ன வேணும்னா ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணா தெரிஞ்சா போனும். ஏஐ டெவலப்பர் வேற, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வேற, ரெண்டுக்கும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏஐ டெவலப்பர் வேற, ஏஐ ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, ஒரு இது பண்றாங்க, ஏஐ டூல் நல்லா அவங்களுக்கு தெரியணும். ப்ரோக்ராமர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் வந்து ஏஐ வில் ரூல் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா வந்து ஏஐ தான் வரப்போகுது, வேர்ல்டு ஃபுல்லா ஏஐ தான் வரப்போகுது, ஏஐ ஏஐ ஏஐன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் வந்து ஏஐ படிக்கிறவங்களுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ வில் ரூல் த ஆல் த டொமைன். எல்லா டொமைன்லயும் ஏஐ வரப்போகுது. அந்தந்த டொமைன்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க அந்த டொமைன்ல நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஒர்க் வந்து ஏஐல இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன்ல. பட் ஏஐ வந்து ப்ரோக்ராமருக்கும் இருக்கு. ஆனா அதிகமான ஸ்கோப் வந்து இப்போ எல்லா மீடியா சொல்றாங்களே ஏஐ தான் வரப்போகுது, ஏஐ தான் வரப்போகுதுன்னா அது எங்க? ஆல் டொமைன். சிம்பிளா சொல்லணும், ஏஐ வந்தா வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிரும். புரியுதா? இப்போ வந்து இப்போ சின்ன லோக்கல் லாங்குவேஜ் சொல்றேன். இப்ப ரெகுலரா வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சப்பாத்தி வந்து செஞ்சு ஒரு நாளைக்கு வந்து 100 சப்பாத்தி 150 சப்பாத்தி வந்து எல்லா ஹோட்டல்லையும் ரெடி பண்றாங்க. வைங்க, ஏஐ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டட் ஆகும். இந்த ரிப்பீட்டட் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டட் ஆகும். இந்த ஆட்டோமேட்டட் பண்றதுக்கு இப்ப என்ன வந்துச்சு? சப்பாத்தி மிஷின் வந்துருச்சா இல்லையா? நீங்க மாவு போட்டு தண்ணியை மட்டும் நீங்க போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா மாவு பிணைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பதமுக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் வந்து அதுக்கப்புறம் அதான் உருண்டையை பண்ணி தேய்ச்சு மறுபடியும் வந்து என்ன வந்துருது? சப்பாத்தியா கூட வந்துருது. இதுதான் ரெவல்யூஷன். புரியுதா? சோ அப்ப என்னது? the AI will implement in the manufacture sector. புரியுதா? சோ அதனால எல்லாருமே வந்து ஏஐ வந்து ஏஐ படிச்சாதான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் தவறா நினைக்காதீங்க. ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சாலும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நல்லா டிஃபர் தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ படிக்கிறதுக்கும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இத பத்தி வந்து நான் பேசணும்னா உங்களுக்கு நிறைய பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னும் ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல இன்னும் ரொம்ப டீடைலா பேசுறேன். சரி, எல்லாருமே வந்து வீடியோலாம் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, எல்லாமே ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பிகளா, தங்கச்சிகளா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.